Good afternoon, students. Today we are going to discuss one of the grammar topics, question tags. யூனிட் 3ல கொடுத்துருக்க டாஸ்க்கை தான் இப்போ நம்ம இங்கே சால்வ் பண்ண போகிறோம். A question tags means a question tag is a short question added at the end of the statement to confirm our thinking. ஸோ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை உறுதிப்படுத்துறதுக்காக கேட்கப்படக்கூடிய ஒரு கொஷின் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொஷின் டேக். இந்த ஸ்டேட்மெண்ட்டுடைய எண்டில் இந்த டேக் கொஷின் டேகை ஆட் பண்ணுறோம். இதுக்கு காமனாக பார்த்தோம் அப்படின்னா மேஜராக ஒரு 2 ரூல்ஸ் இருக்குது. என்ன ரூல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா a positive statement uses a negative tag, a negative statement uses a positive tag அப்படின்னு சொல்லலாம். Rule number 1, a positive statement uses a negative tag The second rule is a negative tag is negative statement uses a positive tag. ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவாக இருக்கு அப்படின்னா டேக் நம்ம என்னவா தரணும், நெகட்டிவ் டேக்காக தரணும். நெக்ஸ்ட் செகண்ட் ரூல் என்ன, நெகட்டிவான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம டேக் என்ன தரணும், பாசிட்டிவான டேக் தரணும். அவ்வளோதான் மேஜரான ரூல். ஸோ a positive statement uses a negative tag. A negative statement uses a positive tag. Okay, let's see one by one. Look at the board. The first one is, the children are very happy today. The children are very happy today அப்படின்னு இருக்கு. ஓகே, இங்கே verb என்ன, ஆர்ன்ற ஆக்சிலரி தான் இங்கே என்னவா இருக்கு, verb-ஆ இருக்கு. The children are very happy today அப்படின்றது the statement is positive. The statement எப்படி இருக்கு, பாசிட்டிவாக இருக்குது. நம்ம இப்போ டேக் என்னவா தரணும், நெகட்டிவான டேக்காக தரணும். அப்போ verb என்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஆர் என்ற ஆக்சிலரி தான். ஆன்சர் இஸ் ஆரின்டெட். கரெக்டாக நம்ம பாசிட்டிவாக இருக்குன்னா நம்ம என்ன டேக் தரணும், நெகட்டிவாக தரணும். அப்போ பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட், நெகட்டிவான டேக்காக ஆரின்டெட். ஓகே, சில்ட்ரன்ற இங்கே நவுன் பார்த்தோம் அப்படின்னா இங்கே எப்படி இருக்குது, ப்ளூரல் ஃபார்மில் இருக்குது. அப்போ ப்ளூரல் ஃபார்ம்னா என்ன யூஸ் பண்ணணும், ஆர் இன்ட்டு தே. The children are very happy today. என்ன ஆன்சர் எழுதியிருக்கோம், ஆர் இன்ட்டு தே. எப்படி எழுதியிருக்கோம், verb என்ன இருக்குது, ஆர் என்ற ஆக்சிலரி இருக்குது. அப்போ ஆறு பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட்டு, நெகட்டிவான தரும். அப்போ ஆர் இன்ட்டு சில்ட்ரன் அப்படின்றது ப்ளூரல் ஃபார்ம், அதனால் இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம், தே. அப்போ ஆர் இன்ட்டு தே, இதுதான் ஆன்சர். யூ ஹாவ் நாட் ரிட்டர்ன் மை புக்ஸ் எட் அப்படின்னு இருக்கு. இந்த verb என்ன, have returned. இதுதான் என்னது, verb. ஆக்சுவலாக என்ன டென்ஸ் இது, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸா. ஓகே, இங்கே ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இது நெகட்டிவாக இருக்கா, யூ ஹாவ் நாட். நாட் என்ற நெகட்டிவ் இருக்கு. நெகட்டிவ் வேர்ட்ஸ்னால் என்ன சொல்லுவோம், நாட்டு, நோ, நன்னு, செல்டம், ரேர்லி, ஹார்ட்லி, ஸ்கார்ஸ்லி, நெய்தர் ஆர் நாரே. So few, little, few, little na positive, few, little na negative. ஸோ இதெல்லாமே எதை பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவான வேர்ட்ஸ். இப்போ இங்கே நாட்டுன்ற வேர்டே இருக்குது. அப்போ ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குது, நெகட்டிவாக இருக்குது. நம்ம என்ன டேக் தர போகிறோம், பாசிட்டிவான டேக்கை தர போகிறோம். அப்போ ஆன்சர் பண்ணலாமா. ஆக்சுவலாக இங்கே ஹேவ்ன்ற ஆக்சிலரி ஃபார்ம் இருக்குது. ஓகேவா, ஹேவ் ரிட்டர்ன் அப்படின்றது இருக்கா, ஹேவ் ப்ளஸ் V3 ஃபார்மாக இருக்குது. அது இந்த மாதிரி இருக்கும்போது ஆக்சிலரியான ஹேவே எடுத்துக்கலாம்.
அப்போ have you. ஓகேவா? இங்கே இது மெயின் வேர்பா இல்லை, ஆக்சிலரியாக இருக்கு. அதனால என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா have ரிட்டர்ன் இருக்கு. என்ன ஆக்சிலரியா ஹாவே எடுத்துக்கிறோம். அப்போ have you அப்படின்னு ஆன்சர் பண்ணலாம். ஓகே, தேர்ட் ஒன், we enjoyed the trip very much. we enjoyed the trip very much அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வேர்ப் என்ன? enjoyed. enjoyed தான் வேர்ப். இது ஆக்சுவலாக ஒரு மெயின் வேர்ப். அப்படி தானே? மெயின் வேர்பா என்ஜாய்டு. அப்போ இதை என்ன பண்ணணும்? ஆக்சிலரியாக பிரிக்கணும். இது எப்படி ஆக்சிலரியாக நம்ம பிரிப்போம்? டிட்டு ப்ளஸ் என்ஜாய். ஸோ என்ஜாய்டு இது எப்படி சொல்லலாம்? டிட்டு ப்ளஸ் என்ஜாய். அப்போ ஆக்சிலரி கிடைச்சிருச்சு. என்ன ஆக்சிலரி கிடைச்சிருச்சு? டிட் எழுதியாச்சு. ஓகே, the statement is, this statement is positive. we enjoy the trip very much என்றது பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட். நம்ம என்ன டேக் தர போகிறோம்? நெகட்டிவான டேக் தர போகிறோம். அப்போ ஆன்சர் என்ன பண்ணலாம்? didn't, என்ன சப்ஜெக்ட் இருக்குது? பி. didn't be. Next, let's clean the shelves this weekend. ஓகே, லெட்டர்ஸ் அப்படின்னு வரும்போது என்ன யூஸ் பண்ணணும்? shall be. ஸோ டேக்ல லெட்ஸ் அப்படின்னு வரும்போது என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா shall be அப்படின்றத யூஸ் பண்ணலாம். my mother rarely travels by bus அப்படின்னு இருக்கு. ஓகேவா? my mother rarely travels by bus அப்படின்னு இருக்கு. இதில் verb என்ன? travels தான் verb. அப்போ rarelyன்றது என்ன? ஒரு நெகட்டிவான வேர்ட்ஸ். ஸோ ரேராக தான், எப்போயாவது அரிதாக தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. ஸோ மை மதர் ரேர்லி ட்ராவல்ஸ் பை பஸ் அப்படின்னு இருக்குது. அப்போ இங்கே மெயின் வேர்பே என்னவா இருக்குது அப்படின்னா ட்ராவல்ஸ். அப்போ ட்ராவல்ஸ் எப்படி பிரிக்கலாம்? டஸ்ஸு ப்ளஸ் ட்ராவல். இங்கே நம்ம சேம் இங்கே நம்ம பண்ண மாதிரியே தான். என்ஜாய்னு என்ன பண்ணியிருக்கோம்? டிட்டு ப்ளஸ் என்ஜாயின்னு பிரித்தோம். ட்ராவல்ஸு எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா டஸ்ஸு ப்ளஸ் ட்ராவல் அப்படின்றது பிரிக்கிறோம். அப்போ இங்கே ஆன்சர் என்ன? டஸ். மை மதர் அப்படின்றது ப்ரனோனா என்ன சொல்லணும் அப்படின்னா ஷியா. அப்போ டஸ் ஷி. கரெக்டா? மை மதர் ரேர்லி ட்ராவல்ஸ் பை பஸ். இது எப்படி எழுதுறோம் அப்படின்னா டஸ் ஷி. ஏன் டஸ் ஷி அப்படின்னா ரேர்லின்றது நெகட்டிவ் வேர்ட். அப்போ ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவாக இருக்குது. நம்ம என்ன டேக்கில் தரணும்? பாசிட்டிவான டேக்கில் தரணும். வேர்ப் பார்த்தோம் அப்படின்னா ட்ராவல்ஸ். ட்ராவல்ஸை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும், எப்படி பிரிக்கணும் அப்படின்னா டஸ் ப்ளஸ் ட்ராவல். அப்போ ஆக்சிலரி கிடச்சிருச்சு. இப்போ டஸ், சப்ஜெக்ட் என்ன? மை மதர்ன்றது நவுன். இப்போ நம்ம ப்ரனோனா சொல்கிறோம் அப்படின்னா ஷி. அப்போ டஸ் ஷி அப்படின்றது ஆன்சர். சம்படி மஸ்ட் பெல் த கேட் அப்படின்னு இருக்கு. இங்கே வேர்ப் என்ன? மஸ்ட் பெல். ஆக்சிலரி, அதாவது மாடல் ஆக்சிலரியாக என்ன இருக்குது? மஸ்ட். அப்போ மஸ்ட்டே யூஸ் பண்ணலாம். அப்போ வேர்பில் மஸ்ட் அப்படின்றத எடுத்துட்டோம், ஆக்சிலரியை எடுத்துட்டோம். சென்டென்ஸ் பாசிட்டிவாக இருக்குது, நம்ம என்ன பண்ணணும்? நெகட்டிவாக எழுதணும். மஸ்ட், சம்படி, நோபடி, சம்ஒன், இந்த மாதிரிலாம் சப்ஜெக்ட் வரும்போது நம்ம டேக்கில் நம்ம எழுதும்போது என்ன பண்ணணும்? இதெல்லாமே சிங்குலர். இப்போ ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லும்போது நம்ம டேக்காக எழுதும்போது இதெல்லாமே என்னவா எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தேவாக எடுத்துக்கணும். அப்போ இங்கே என்ன வரணும்? மஸ்ட், தே. இது ஆக்சுவலாக மாடல் ஆக்சிலரியாக இருக்கிறதால மஸ்ட் அப்படின்றது சிங்குலராக இருந்தாலும் ப்ளூரலாக இருந்தாலும் என்ன பண்ணுவோம்? மஸ்ட்ன்றது தான் யூஸ் பண்ணுவோம். பட் இங்கே நமக்கு அகார்டிங் டு த சப்ஜெக்ட் அண்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் வருது, ஆக்சிலரி இல்லாமல் மெயின் வெர்பாக வருது. அப்போ நம்ம இங்கே அப்படின்னா இங்கே என்ன வேர்ப் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி, அதாவது சப்ஜெக்ட் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் வேர்ப் அப்படின்றது மாறும். இந்த சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் இங்கே மாடல் ஆக்சிலரி இருக்கிறதால என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மஸ்ட் அப்படின்றத அப்படியே யூஸ் பண்ணியிருக்கோம். அதான் நோ இஷ்யூஸ். அனிதா நெவர் கம்ஸ் லேட் டு ஆஃபீஸ் இருக்கு. இங்கேயும் வேர்ப் என்ன? கம்ஸு. நெவர்ன்றது என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவ் வேர்ட். அப்போ ஸ்டேட்மெண்ட் என்ன எப்படி இருக்குது அப்படின்னா நெகட்டிவாக இருக்குது. நம்ம என்ன தரணும்? பாசிட்டிவான டேக் தர போகிறோம். அப்போ கம்ஸ் நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? டஸ்ஸு ப்ளஸ் கம்மு. கரெக்டாக? கம்ஸு எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறோம்? டஸ்ஸு ப்ளஸ் கம்.
அப்போ ஆக்சிலரி என்ன இருக்கு? டஸ். அப்போ டஸ் எடுத்தாச்சு. டஸ் ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவாக இருக்குது, நம்ம பாசிட்டிவாக தான் அப்புறம் அனிதான்றது இன் ப்ரனோனில் என்ன சொல்லுவோம்? ஷி. அப்போ ஆன்சர் என்ன? டஸ் ஷி. ஐ எம் ஆல்வேஸ் த வின்னர். ஐ எம் ஆல்வேஸ் த வின்னர் அப்படின்னு இருக்கு. இங்கே என்னவா இருக்கு? வேர்ப் என்ன? ஹாம். ஓகேவா? ஐ எம் ஆல்வேஸ் த வின்னர். அப்போ சென்டென்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா பாசிட்டிவாக இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம்? நெகட்டிவாக எழுத போகிறோம். அப்போ ஹாம்னா இங்கே என்ன வரணும்? ஆரின்ட்டு. ஹாரின்ட்டு ஐ. ஹாம்னா என்ன சொல்லணும்? ஆரின்ட்டு ஐ. சம்டைம்ஸில் ஒரு சிலர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எயிண்ட் ஐ அப்படின்னு எழுதுகிறோம். இட் இஸ் ராங். இது தப்பு. எயிண்ட் ஐ அப்படின்றது கிடையாது. ஃபார்மல் இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா ஆரின்ட் ஐ அப்படின்றத தான் ஃபாலோ பண்ணுறோம். அப்போ ஐ எம் ஆல்வேஸ் த வின்னர் அப்படின்னா ஹாம்னா என்ன வரணும் அப்படின்னா ஹாரின்ட்டு அப்படி தான் வரணும். ஸோ ஹாரின்ட்டு ஐ. There is a pharmacy near that bus stand. There is a pharmacy near that bus stand அப்படின்னு இருக்கு. அப்போ இங்கே verb என்னவா இருக்கு? எஸ். அப்போ இங்கே எஸ் எழுதியாச்சு. சென்டென்ஸ் எப்படி இருக்கு? பாசிட்டிவாக இருக்கு. நம்ம என்ன பண்ணணும்? நெகட்டிவாக எழுத போகிறோம். isn't. தேர்னா தேரே தான் யூஸ் பண்ண போகிறோம். தேர்னா தேரே தான் வரணும். அப்போ ஆன்சர் என்ன? isn't there. There is a pharmacy near that bus stand. Answer என்ன எழுதுறோம்? isn't there. Okay, next. I am not as smart as you are அப்படின்னு இருக்கு. இப்போ இங்கே சென்டென்ஸ் எப்படி இருக்கு? நெகட்டிவாக இருக்கு, நாட் இருக்கு. அப்போது இங்கேயும் என்ன வேர்ப் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பி வேர்ப்ஸ் ஹாம். அப்போ இங்கே ஆன்சர் என்ன பண்ணணும்? நெகட்டிவான ஸ்டேட்மெண்ட்னா பாசிட்டிவான டேட்டா. அப்போ ஹாம் ஐ. ஓகேவா? இப்போ ஒரு கன்ஃபியூஷன் வருமா? இங்கே ஹாம்னா இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? ஆரின்ட் ஐ கொடுத்துருக்கோம். இங்கே ஹாம் நாட்னா இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? ஹாம் ஐ. எஸ், இதுதான் ரூல். ஹாம் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவாக இருக்குது. அப்போ ஹாம்ன்ற வேர்ப் இருக்குது அப்படின்னா டேக்ல என்ன பண்ணணும்? ஆரின்ட் ஐ தான் யூஸ் பண்ணணும். ஹாம் நாட்ன்ற நெகட்டிவாக இருக்கும்போது ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவாக இருக்குது. அப்போ பி வேர்ப்ஸ் ஹாம் தான் இருக்குது அப்படின்னா அது அப்படி தான் வரும். ஹாம் ஐ. ஆரின்ட் ஐ அப்படின்னு எழுதக்கூடாது, தப்பு. இட் இஸ் ராங். ஹாம் ஐ அப்படின்ற வேர்ப் அந்த டேக் தான் கரெக்ட். த பாய்ஸ் broke the window pan லாஸ்ட் ஈவினிங் அப்படின்னு இருக்கு. ஓகே, இங்கே வேர்ப் என்ன? broke. broke அப்படின்றத எப்படி பிரிக்கலாம்? did ப்ளஸ் break. கரெக்டா? break தான் என்னது? broke. அப்போ did ப்ளஸ் break தான் என்ன சொல்கிறோம்? broke அப்படின்னு சொல்கிறோம். சென்டென்ஸ் பாசிட்டிவாக இருக்கா? நம்ம டேக் என்னவா தரணும்? நெகட்டிவாக தரும். அப்போ ஆன்சர் என்ன பண்ணலாம்? did, did not, didn't. The boys, இது என்ன சொல்லலாம்? they. So answer is didn't they. The boys broke the window pan last evening. இது எப்படி எழுதுறோம்? didn't they. The vegetables in the fridge are still fresh அப்படின்னு இருக்கு. ஓகேவா? The vegetables in the fridge are still fresh. இங்க என்ன verb இருக்கு? are என்ற be verbs தான். கரெக்டா? are என்ற be verbs. The vegetables in the fridge are still fresh அப்படின்றது ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கு? பாசிட்டிவா இருக்கு. நம்ம இப்போ என்ன ஆன்சர் பண்ண போறோம்? நெகட்டிவான டேக்கை கொடுக்க போறோம். அப்படி நெகட்டிவான டேக்னா என்ன பண்ணலாம்? ஆர் இன்ட்டு வெஜிடபிள்ஸ் என்ன சொல்வோம்? they. So answer are into they. The vegetables in the fridge are still fresh அப்படின்றது என்ன சொல்றோம்? are into they. The village head understood the intention of the politician அப்படின்னு சொல்றோம். இந்த கொஸ்டின்ல பார்த்தோம் அப்படின்னா என்ன verb இருக்கு? understood. understood இருக்கா? it indicates the tense. இது ஆக்சுவலாக
என்ன டென்ஸ் சொல்வோம்? அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்றது சிம்பிள் ப்ரெசன்ட், அண்டர்ஸ்டுட் அப்படின்றது என்ன சொல்வோம்? சிம்பிள் பாஸ்ட். அப்போ என்ன டென்ஸ்னு தெரிஞ்சிச்சு, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஸ்டேட்மெண்ட் இப்போ பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா? த வில்லேஜ் எய்ட் அண்டர்ஸ்டுட் த இன்டென்ஷன் ஆஃப் த பொலிட்டிஷியன்றது த ஸ்டேட்மெண்ட் இஸ் பாசிட்டிவ். அப்போ கொஷின் டேக் என்னவாக இருக்கணும்? நெகட்டிவாக இருக்கணும். இப்போ அண்டர்ஸ்டுட் அப்படின்றத எப்படி எழுதணும்? டிட் தே ப்ளஸ் அண்டர்ஸ்டாண்ட். அண்டர்ஸ்டுட் எப்படி எழுதுறோம்? டிட் ப்ளஸ் அண்டர்ஸ்டாண்ட். அப்போ ஆக்சிலரி கிடைச்சிச்சா? ஆக்சிலரி என்ன? டிட். அப்போ ஆன்சர் இஸ் didn't the village head. ஸோ அதனால் என்ன எழுதுறோம்? he. ப்ரொனவுனாக எழுதுறோம். the didn't he அப்படின்னு ஆன்சர் பண்ணலாம். we need not apply for a bank loan அப்படின்னு இருக்கு. we need not apply for a bank loan. இங்கே ஆன்சர் பார்க்குறோம் அப்படின்னா இப்போ இதில் நெகட்டிவாக இருக்கா? நீட் நாட் அப்படின்றது நெகட்டிவாக இருக்குது. நம்ம ஸ்டேட்மெண்ட் அப்போ நெகட்டிவாக இருக்குன்னா டேக் என்ன தரணும்? பாசிட்டிவாக தரணும். நீட் நாட் அப்படின்றது என்னது? செமி மாடல் ஆக்சிலரிஸ். செமி மாடல் ஆக்சிலரிஸ் சொல்லுவோமா? ஆட் டு, யூஸ்டு டு, நீட் டு, நீடே அண்ட் டேரே, இதெல்லாமே நம்ம செமி மாடல் ஆக்சிலரிஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ மாடல் ஆக்சிலரி என்ன ரூலோ அதே சேம் தான் என்னது? செமி மாடல் ஆக்சிலரிஸ்க்கான ரூல். அப்போ நீட்னா அப்போ நீடை அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டியதுதான். நீட். ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? பாசிட்டிவாக எழுத போகிறோம். ரெண்டோடு என்ன இருக்குது? பி. அப்போ நீட் பி. ஸோ பி நீட் நாட் அப்ளை ஃபார் எ பேங்க் லோன். அப்போ ஆன்சர் என்ன சொல்கிறோம்? நீட் பி. 15th one, the chief guest spoke a few words அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இங்கே verb spoke அப்படின்றது தான் verb. ஸ்டேட்மெண்ட் இஸ் பாசிட்டிவ். அப்போ நெகட்டிவான டேகை கொடுக்க போகிறோம். ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போமா? few, yeah few, little, yeah little அப்படின்னா பார்த்துருப்போம். few, little, yeah few, yeah little. few little na negative, yeah few yeah little na positive. yeah few yeah little na positive. அப்போ இங்கே yeah fewன்றது பாசிட்டிவ் தான், few வந்தால் தான் என்னது? நெகட்டிவ். அப்போ இந்த சீஃப் கெஸ்ட் ஸ்போக் a few words அப்படின்னு இருக்கா? இதுக்கு ஆன்சர் என்ன? ஆக்சுவலாக ஸ்போக்கை நம்ம ஸ்பிளிட் பண்ணுறோம் அப்படின்னா அது எப்படி எழுதுவோம்? டிட் ப்ளஸ் ஸ்பீக். கரெக்டா? டிட் ப்ளஸ் ஸ்பீக் தான் என்னது? ஸ்போக் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே ஆன்சர் என்ன பண்ணலாம்? ஆக்சிலரி டிட், பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட், நெகட்டிவான டேகு டிடின்ட், சீஃப் கெஸ்ட் ஈ ஆர் ஷி அப்படின்றது சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. 16th one, he has a car. ஆக்சுவலாக இது ஒரு செகண்ட் ஒன் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இதுக்கு ரிலேட்டடான ஒரு எக்ஸாம்பிள் இப்போ பார்க்கலாம் பாருங்கள். இந்த கன்ஃபியூஷன்ஸ் வரும் பாருங்கள். இப்போ நாங்கள் செகண்ட் ஒன்ல நம்ம பார்க்கும்போது ஹாவ் ப்ளஸ் ரிட்டர்னடாக இருக்குது. என்ன டென்ஸு சொன்னேன்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு. அதனால் ஆக்சிலரியாக நம்ம எடுத்துக்கிட்டோம். V3 இருக்கிறதால ஆக்சிலரியாக எடுத்துக்கிட்டோம்னு சொல்லிட்டோம். பட் ஹீ ஹேஸ் எ கார் அப்படின்றது ஒரு மெயின் வேர்ப். கரெக்டாக? இதோட V3 ஃபார்ம் இல்லை. அப்போ ஹேஸ்ன்றது என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மெயின் வேர்பாக இருக்குது. இப்போ மெயின் வெர்பாக இருக்குன்னா சேம் ரூல், இப்போ நம்ம பார்த்த ரூலே தான். அப்போ ஹேஸை எப்படி பிரிக்கணும்? ஹேஸை எப்படி பிரிக்கணும்? டஸ் ப்ளஸ் ஹாவ். கரெக்டா? ஹேஸை எப்படி பிரிக்கிறோம்? டஸ் ப்ளஸ் ஹாவ். அப்போ ஆன்சர் என்ன? டஸ்ன்ட் ஹீ. ஹீ ஹேஸ் எ காரை என்னன்னு சொல்கிறோம்? டஸ்ன்ட் ஹீ. ஏன் டஸ்ன்ட் ஹீன்னு போடுறோம்? ஹேஸ்ன்றது மெயின் வேர்பு. ஸோ மெயின் வேர்புனா ஸ்ப்ளிட் பண்ணணும். டஸ் ப்ளஸ் ஹாவ். அப்போ டஸ்ஸு. ஸ்டேட்மெண்ட் இஸ் பாசிட்டிவ். நெகட்டிவான டேக் தரும். டஸ்ன்ட் ஹீ. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து சென்டென்ஸை வேர்பை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஸோ அது மெயின் வேர்பாக இருந்ததுன்னா ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். ஆக்சிலரியாக இருந்ததுன்னா ஆக்சிலரியிலேருந்தே ஃபாலோ பண்ணலாம். ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுதான் பேசிக்கான ரூலாக இங்கே பார்க்குறோம்.
A positive statement uses a negative tag. A negative statement uses a positive tag அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? Then once பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. The children are very happy today அப்படின்னா ஆர்ன்றது ஆக்சிலரி ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவாக இருக்கு, நெகட்டிவாக எழுதிருக்கோம். ஆர் இன்ட்டு சில்ட்ரன்றது ப்ளூரல் ஃபார்ம். அப்போ ப்ரொனவுனா எழுதும்போது என்ன பண்ணணும்? தே. யூ ஹாவ் நாட் ரிட்டன் மை புக்ஸ் ஹெட் அப்படின்றது ஹாவ் ரிட்டன்றது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு. அப்போ ஹாவ்ன்ற ஆக்சிலரி இருக்கு, ஹாவை எழுதியாச்சு. நெகட்டிவாக இருக்கு, பாசிட்டிவாக எழுதுறோம். அப்போ யூ ப்ரொனவுனா யூ ஃபாலோ பண்ணியாச்சு, ஹாவ் யூ. வி என்ஜாய்டு த ட்ரிப் வெரி மச் அப்படின்றது என்ஜாய்ன்றது மெயின் வேர்பு. மெயின் வேர்பை ஸ்ப்ளிட் பண்ணுறோம். டிட் ப்ளஸ் என்ஜாய். ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவாக இருக்குது, நெகட்டிவான டேக் தரோம். அப்போ டிட் இன்ட்டு பி. லெட்ஸ் கிளீன் த ஷெல்ஃப்ஸ் திஸ் வீக்கெண்ட். கொஷின் டேக்ல லெட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன எழுதலாம்? ஷல் பி. ஸோ மை மதர் ரேர்லி ட்ராவல்ஸ் பை பஸ். ரேர்லின்றது நெகட்டிவான வேர்டு, ட்ராவல்ஸ்ன்றது தான் வேர்பு. ட்ராவல்ஸ் எப்படி பிரிக்கிறோம்? டஸ் ப்ளஸ் ட்ராவலு. அப்போ ஆன்சர் என்ன? டஸ் ஷீ. மை மதர் அப்படின்றத ப்ரொனவுன் என்ன பண்ணுறோம்? ஷீ அப்படின்னு தரும். சம்படி மஸ்ட் பெல் த கேட் அப்படின்னு இருக்கு. மஸ்ட்னா மஸ்இன்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவ், ஆனால் நெகட்டிவாக எழுதிட்டோம். சம்படின்றது சிங்குலர், பட் ஆனால் நம்ம டேகாக எழுதும் போது இங்கே சப்ஜெக்ட் என்னவா மாறும் அப்படின்னா தே. அப்போ மஸ்இன்ட்டு தே. அனிதா நெவர் கம்ஸ் லேட் டு ஆஃபீஸ் அப்படின்னு இருக்கு. நெவர்ன்றது நெகட்டிவ் வேர்டு, கம்ஸ்ன்றது டஸ் ப்ளஸ் கம்மா பிரிக்கிறோம். அப்போ டஸ்ன்ற ஆக்சிலரி கிடச்சிருச்சு. அப்போ டஸ் ஷீ. ஐ ஆம் ஆல்வேஸ் த வின்னர். ஹாம்ன்ற பி வேர்ப் இருக்குது அப்படின்னா சென்டென்ஸ் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா டேக்கு ஆரின் டை தான் யூஸ் பண்ணணும், ஏன் டை யூஸ் பண்ணக்கூடாது. தேர் இஸ் எ பார்மசி நியர் தட் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னா இஸ் இன்ட்டு பாசிட்டிவாக இருக்குது, நெகட்டிவான டேகு. தேர்னா தேரே யூஸ் பண்ணலாம், இஸ் இன்ட்டு தேர். ஐ ஆம் நாட் அஸ் ஸ்மார்ட் அஸ் யூ ஆர் அப்படின்னு இருக்குது. இங்கே வேர்பு என்ன? ஹாம் தான். ஸோ நெகட்டிவாக இருக்குது, நம்ம என்ன தரோம்? ஹாமை தான் ஃபாலோ பண்ணணும். த பாய்ஸ் ப்ரோக் த விண்டோ பேன் லாஸ்ட் ஈவினிங் இருக்குது. ப்ரோக்குன்றது மெயின் வேர்பு, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸு. இதை எப்படி ஸ்பிட் பண்ணுறோம்? டிடு ப்ளஸ் பிரேக்கு. அப்போ ஆக்ஸரி டிடு, பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட், நெகட்டிவ் டேகு. டிடு இன்ட்டு த பாய்ஸ் அப்படின்னா தே. அப்போ டிடு இன்ட்டு தே. த வெஜிடபிள்ஸ் இன் த ஃப்ரிட்ஜ் ஆர் ஸ்டில் ஃப்ரெஷ் அப்படின்னு இருக்குது. ஆக்ஸிலரி ஃபார்ம் என்ன இருக்குது? ஆர். ஆர் இன்ட்டு தே. வெஜிடபிள்ஸ்ன்றது ப்ளூரல், ஆர் இன்ட்டு தே. த வில்லேஜ் ஹெட் அண்டர்ஸ்டுட் the intention of the politician அப்படின்னு இருக்கு. அப்போ அண்டர்ஸ்டுட் எப்படி ஸ்பிட் பண்ணுறோம்? டிட் ப்ளஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஆக்ஸிலரி டிட், இப்போ டிட் இன்ட்டு ஹி. வி நீட் நாட் அப்ளை ஃபார் எ பேங்க் லோன் அப்படின்னு இருக்கு. அப்போ நீட் நாட் அப்படின்னு எப்படி சொல்கிறோம்? நெகட்டிவ், பாசிட்டிவாக நீடு பி. த சீஃப் கெஸ்ட் ஸ்போக் எ ஃபியூ வேர்ட்ஸ். ஸோ ஸ்போக் அப்படின்றது எப்படி ஸ்பிட் பண்ணுறோம்? டிட் ப்ளஸ் பிக்கு ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவ், நெகட்டிவாக எழுதுகிறோம். ஆக்ஸிலரி டிட், அப்போ டிட் இன்ட்டு ஹி. He has a car அப்படின்றோம். ஹேஸ்ன்றது மெயின் வேர்பு. ஹேஸோட V3 ஃபார்ம் வந்தால் தான் ஆக்சிலரியாக மாறும். இது ஹேஸ்ன்றது மெயின் வேர்பு. அப்போ மெயின் வேர்பு சேம் ரூல், டஸ் ப்ளஸ் ஹாவ். அப்போ இங்கே ஆக்சிலரி கிடச்சிச்சு. அப்போ டஸ்ஸு, இப்போ டஸ் இன்ட்டு ஹி. ஓகே. ஸோ இப்போ பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரூலோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு பார்க்குறேன். ஓகே, மீட் யூ த நெக்ஸ்ட் கிளாஸ்.